கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல புதிய நாளின் புதிய கிருபைக்காய் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். 1 யோவான் 5:4 வாசிக்கும் பொழுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, உலகில் உள்ள நம்முடைய எந்த ஒரு பிரச்சனையையும் நம்முடைய மாம்ச கண்களினால் பார்க்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியமாய் தோன்றும். ஆனால் விசுவாச கண்களாகிய ஆண்டவருடைய பார்வையை வைத்து பார்க்கும்போது அது நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் நம் தேவன் பெரியவர் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்க தூண்டும். எனவே தான் ஜீவனுள்ள தேவன் மேல முழு நம்பிக்கை வைத்திருந்த தானியேல் தனக்கு எதிராக கையெழுத்து வைக்கப்பட்டிருந்ததை அறிந்தும் தினம் 3 வேளை ஜெபித்தான். எனவே அவனுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறவர்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு ஜெயம் கிடைக்கும். எனவே தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.